அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து பிரவேசிக்கால் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் வந்து கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ மாடல் கொஷின் பேப்பர் ஏற்கனவே ஒன்று விட்டுருக்கோம். இப்போ வந்து இரண்டாவது வந்து இவர் ஃபஸ்ட் பேப்பரில் மொத்தம் இதில் ஃபஸ்ட் பேப்பரில் 4 கொஷின் பேப்பர் வரும். அந்த 4 வச்சு நீங்கள் வந்து அந்த கொஷின் ப்ளஸ் ஆன்சரை வந்து ரெஃபர் பண்ணி அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பர் வச்சு டெய்லி 2 ரோமன் டெஸ்ட் எழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் பிரவேசிக்கா ஒன்று இது மார்னிங் நடக்கும், 10 to 1 மணி வரைக்கும் இது காலையில் நடக்கும், சாட்டர்டேயில் நடக்கும். மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. கின்கின் 5 प्रश्न के उधर ये किया दो वाक्य में लिखिए. மொத்தம் இந்த ஃபஸ்ட் ரோமனில் வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வந்து 5 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு, மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. செகண்ட் ரோமன் கிசி ஏக்கு கவி கா பரிச்சயம் தீஜே. கவி பரிச்சயம்னா கவிஞருடைய அறிமுகத்தை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே மொத்தம் 3 கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மார்க் 5 மார்க்கு. இந்த 3ல் ஏதாவது வந்து ஒன்று மட்டும்தான் எழுத. ஏ கவினா ஒரு கவிஞர்களை பற்றி எழுதுக அப்படின்றான். ஃபஸ்ட்டு ஒன்று மைதில் சரண் குப்திஜி, மாகான்லால் சதுர்வேதி, டாக்டர் பஞ்சாக்ஷரி ஹிரேமட்டு. இந்த இந்த 3 கவிஞர்களை வந்து உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து ஒன்று எழுதுங்க. தேர்டு ரோமன் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்சம் லிக்கி. இப்போ வந்து போயமில் ஒரு எஸ்ஏ வந்து கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மார்க் 10 மார்க்கு. ஏதாவது இந்த 3ல் ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு வந்து யசோதராக்கா விலாப். இது வந்து கண்டிப்பாக வந்து 3மே ரொம்ப முக்கியம். அது யசோதராக்கா விலாப். செகண்டு கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல். தேர்டு ஹம் நவ வசந்த் லாயேகே. ஃபோர்த் ரோமன் கின்கின் தோ பத்தியாம்சக்கா சந்தர்ப்ப ஷகித்து பாவ சம்ஜாய். இது வந்து இஆர்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து சந்தர்ப்பமும் பாவம் வச்சு எழுதணும். குறிப்பு எழுதிட்டு இந்த மொத்தம் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தோன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. எது தெரியுமோ அதை நம்பர் போட்டு எனி 2 மட்டும் அட்டை பண்ணால் போதும். फिफ्थ रोमन किन्ही 2 पत्यांश का संदर्भ सहित भाव समझाई. இது வந்து இஆர்சி தான். இதில் மொத்தம் டோட்டலாக வந்து 4 கொடுத்துருக்காங்க. எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. இந்த சந்தர்ப்பில் வந்து அது எந்த இதுலேருந்து வந்து அதை எடுத்து அதை எழுதிட்டு அப்புறம் அது ஆத்தருடைய இந்த ஆசிரியருடைய நேம் எழுதணும். கீழே வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் அதுக்கு வந்து விளக்கம் வந்து எழுதணும். அதுதான் வந்து பாவ. सिक्स्थ रोमन कंटेस्ट दोहे को जियोन का दियो लिखिए. இது வந்து கண்டஸ்ட்னால் வந்து இது திருக்குறள் மாதிரி. இது தோகையை கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரம்பமும் இங்கே முடிவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 2 லைனில் வரும். தமிழ் மாதிரி திருக்குறள் மாதிரி தான். இதுவும் 2 அடியில் வரும். ஆரம்பம் முடிவு இதை வச்சு நீங்கள் எழுதணும். மொத்தம் இதுக்கு வந்து சாய்ஸ் வராது. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. மொத்தம் மார்க் வந்து 5 மார்க்கு. செவன்த் ரோமன் கின்கி 5 பிரச்சனைக்கு உத்தர் ஏக்குது வாக்கியமே லிக்கியே. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து மொத்தம் டோட்டலாக 8 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் நீங்கள் முடிச்சிரு அப்படின்றாங்க. மார்க் மொத்தம் மார்க் வந்து 10 மார்க்கு. ஒன்றுக்கு 2 மார்க்கு. एट्थ रोमन किन्ही 3 प्रश्न के புத்தர் 5 வாக்கியமே லிக்கியே. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 5 வாக்கியத்தில் வந்து நீங்கள் முடிக்கணுன்றாங்க. மொத்தம் மார்க் வந்து 15 மார்க்கு. மொத்தம் டோட்டலாக வந்து 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் ஏதாவது 3 மட்டும் எழுதுனா போதுன்னு இருக்காங்க. 5ல் 3 எழுது. ஒன்றுக்கு 5 மார்க்கு. நைன்த்தில் வந்து கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாராம்சம் லிக்கிய. இது வந்து கட்டுரை கொடுத்துருக்காங்க. இது பேசாரா பலா ஆத்மி 3 बच्चे साइकिल की सवारी. இந்த கட்டுரை வந்து ஏற்கனவே ஆன்சர் ஃபுல்லாக நான் விட்டுருக்கேன் வீடியோஸில். அதுங்க அங்கே போய் படிச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3மே இம்பார்ட்டன்ஸு. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுனா போதும். 10 மார்க்கு. லாஸ்ட் ரோமனு கின்கி 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. இது ஃபுல்லாக வந்து இஆர்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 15 மார்க்ஸு. 5 கொடுத்து ஏதாவது வந்து 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க.
எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.